எல்லாருக்கும் வணக்கம். டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரேசில் ஹேஸ் தி ஹையஸ்ட் டிக்ளைன் இன் ஃபாரஸ்ட் கவர் அமாங் தி வேர்ல்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உலக நாடுகளிலேயே பிரேசிலில் காடுகளின் பரப்பளவு அதிகமாக குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அமேசான் காடுகளுடைய பரப்பளவு தான் இருக்கிறதுலே அதிகமா குறைஞ்சிருக்கு. வித்தின் இந்தியா, நார்த் ஈஸ்ட் ஹாஸ் சீன் தி ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டிக்ளைன் இன் ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிற்குள் வடகிழக்கு மாநிலங்களில் காடுகளின் பரப்பளவு அதிகமாக குறைந்துள்ளது. அதாவது இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, 2023க்கான ரிப்போர்ட் வந்து சமீபத்தில் வெளியிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது இந்த ரிப்போர்ட் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. 2021 ரிப்போர்ட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் 2023 ரிப்போர்ட் வந்திருக்கும். இந்த ரிப்போர்ட் படி பாக்குறப்ப நமக்கு நார்த் ஈஸ்ட்ல ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா டிக்ளைன் ஆயிட்டே வருது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சப்ஸ்டான்ஷியலா பாக்குறப்ப நமக்கு கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் மெஷினரி பார்க் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எங்கு அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேச மாவட்டம் கான்பூர் பகுதியில அமைய இருக்கு. சரிங்களா? அடுத்தது, சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 4 ஜட்ஜஸ் கேஸ் கொடுத்திருக்காங்க. 4 நீதிபதிகளின் வழக்கு, அதனுடைய ஆண்டுகள் என்ன ஒரு பின்னணியில பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு சமீபத்தில் நேத்து பாத்தீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு நீதிபதி வந்து டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து ஊழல் புகார்ல மாட்டி இருக்கிறார். சோ இதனால என்ன இப்போ அடுத்த கட்டமா அந்த பிரச்சனைகள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நீதிபதிகளுடைய நியமனம் அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையாவே இல்ல. அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கமும் சரி, எதிர்க்கட்சிகளுமே சரி, ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. கொலீஜியம் சிஸ்டத்துக்கு வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரே கண்ணோட்டத்துல இருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த ஒரு பின்னணியில நேத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்யசபாவோட சேர்பர்சன், அடுத்தது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளின் தலைவர்கள், ஃப்ளோர் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. கொலிஜியம் சிஸ்டம் மாத்துறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கப்படும் இன்னைக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அப்ப கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது மறுபடியும் நமக்கு வந்து பிரச்சனையாக வந்திருக்கு இல்லையா? சோ அது ரிலேட்டடா நம்ம இந்த இடத்துல என்ன பாக்குறோம், கொலீஜியம் அப்படிங்கிறது ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி தான். சோ ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி இது வரைக்கும் என்ன வழக்குகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கறதா இங்க கேள்வி. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1982 கரெக்ட் தான். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கன்சல்டேஷன் டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசிடென்ட்டுக்கு ஒரு அட்வைஸை வழங்குவார். அது வந்து நாட் பைண்டிங் அப்படிங்கிறது தான் கன்சல்டேஷன் டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங். அதாவது கன்சல்ட் பண்ணிக்கலாம், ஆனா கன்கரன்ஸ் அப்படின்னா ஒத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது பிரசிடென்ட் அப்படிங்கிறதா. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அட்வைஸ் வந்து பைண்டிங் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரியா? தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு சஜஷனை கொடுக்கணும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த சஜஷனை பிரசிடென்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கிட்ட அதை பத்தி பேசியிருக்கணும். அந்த ஒரு கன்சல்டேஷன் வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பார். சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 4 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கிட்ட கலந்துரையாடி பேசிட்டு அவங்களோட அந்த கொலிஜியம், இதுதான் நம்ம கொலிஜியம் சொல்றோம். சரிங்களா? சோ இந்த கொலிஜியம் கிட்ட இருந்து பேசிட்டு இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் எங்க அனுப்பணும், பிரசிடென்ட்டுக்கு வந்து அனுப்பணும். இந்த ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான். ஓகே. அடுத்தது ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நமக்கு 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் 2014ல வந்து வந்திருக்கும். அதே மாதிரி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் 2014ல வந்திருக்கும். இந்த 2 சட்டத்தையும் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படி எதுனா இந்த ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ். சரிங்களா? சோ பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 82 கரெக்ட், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 93 கரெக்ட், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 98ங்கிறதும் கரெக்ட் தான், ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ் 2015ங்கிறது கரெக்ட், ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, who's awarded the Stockholm Water Prize for his contribution to flood risk reduction and management அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெள்ள அபாய குறைப்பு மற்றும் நீர்வள மேலாண்மைக்கான பங்களிப்பிற்காக ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சர் பிளஷோல் அப்படிங்கிற இவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரியா. சரியா? லாஸ்டா பாத்தீங்கன்னா, what is the percentage increase in the salary of the member of parliament as approved by the government of India in March 2025? மார்ச் 2025இல் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் சம்பளத்தில் எவ்வளவு சதவீத உயர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இவங்களுக்குலாம்
இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்காங்க. ₹1,00,000 இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இனிமேல் 1.24 லேக் வாங்க போறாங்க. எவ்வளவு உயர்த்தியிருக்காங்க அப்படின்னா 24% உயர்த்தியிருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.